மோட்சமும் போகமும் தரவல்லது. எல்லா விரத முறைகள் இருந்தாலும் எல்லா விரதங்களுக்கும் அரசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது மகா சிவராத்திரி விரதத்தை தான் அப்படின்றது நம்முடைய புராணம் சொல்லுது. அப்பேற்பட்ட இந்த விரதம் மிகப்பெரிய பாக்கியத்தையும் நம்முடைய பாவத்தையும் கழிக்க வல்ல மகா சிவராத்திரி விரதம் அன்று நாமும் இந்த விரதத்தை கடைபிடித்து, இதுக்கு அறிவியல் பூர்வமாக சில காரணங்கள் சொல்லுவாங்க. வான்வெளி மண்டலத்திலிருந்து மிகப்பெரிய சக்தி இந்த பூமியை நோக்கி வருது. அதனால் நாம் அன்று முழித்திருப்பது, அமர்ந்திருப்பது, தூங்காமல் படுத்திருப்பதை காட்டிலும் அமர்ந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய பலனை தரவல்லதுன்னு அறிவியல் சொன்னாலும் நம்முடைய புராணம் இறை சக்தியுடன் இந்த நாளை, இந்த நிகழ்வை தொடர்பு படுத்தி இருக்கு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்களேன். இந்த மாதம் நடக்கக்கூடிய 26ஆம் தேதி அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து மிக முக்கியமான 4 முறைகள் சிவபெருமான் சொல்றார், என்னை அடைவதற்கு மிக முக்கியமான 4 முறைகளில் ஒரு முறை சிவ ஆலயங்களில் அமர்ந்து உபவாசம் இருப்பது, மந்திரத்தை ஜபிப்பது.